கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதியில் இந்த யூடியூப் மூலமாக தேவ சமூகத்தோடு பேசுவதற்கு தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 14ஆம் தேதி ஆராதனையை நாம் சபையில் செய்ய முடியாதபடி இப்படி நாங்கள் யூடியூப் மூலமாக செய்வதற்கு தேவன் தந்த நல்ல சுவாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து இந்த யூடியூப் மூலமாக நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒளியின் வீடு சபையினுடைய துதி, ஆராதனை, ஜெபம் மற்றும் செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து அநேகர் அதை பார்த்து மகிழும்படி, விடுதலை பெறும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன். காரணம், இது குறிப்பாக குடும்பத்தை விட்டு தனிமையாய் வாழ்கிறவர்களுக்காக என்னுடைய சாட்சியை நான் சொல்லி எப்படி இருந்தேன் என்பதை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி இந்த 3 பாஷையிலேயுமே நான் பேச என்னை அர்ப்பணிக்கிறேன். குறிப்பாக தமிழில் நான் செய்தி, ஆனால் அதில் கொஞ்சம் புரிஞ்சு கொள்வதற்காக நான் ஹிந்தியையும் இங்கிலீஷும் டச் பண்ணுகிறேன். கர்த்தர் தாமே அதை ஆசீர்வதிக்கும்படி நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்கல்ல, என்னை ரட்சித்து எனக்காக பாவ மன்னிப்பை கொடுத்து அவருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய பணியில் அழைத்த இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காக நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை காணிக்கையாக தந்து இந்த நாளுக்குரிய இந்த ஆராதனையை ஆண்டவர் முற்றில் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக பிள்ளைகள் துதிக்கிற துதியை ஆண்டவரை பரலோகம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ராஜ்யா எடுத்து பயன்படுத்துவீராக. நாங்கள் பேசுகிற செய்கிற எல்லா காரியமும் என் பிதாவாய் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய காரணம் எங்களோடு கூட தங்கி இருப்பதாக. இதை கேட்கிறவர்கள் விசுவாசத்தில் இன்னும் அதிகமாய் பெருகவும், அநேக விசுவாசம் இல்லாத விசுவாசத்தில் கொண்டு வரவும் இந்த ஆராதனுடைய செய்தியாகும் என் தேவன் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நாம் துதிப்பதற்காக பிள்ளைகள் பாடல் பாடுவார்கள். நாம் அதை மகிழ்ந்து களி கூறுவோமாக. ஆமென். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி என்ற பாடலை நாம் அனைவரும் பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமார்கள். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, மீன் கேட்ட பாவை அருள்வார்.
God bless you. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. எனவே ஆதி காலங்களில் வாழ்ந்த பாவ வாழ்க்கை மன்னிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இன்று பரிசுத்த ஜீவிதம் ஜீவிக்கும்படி தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி நாம் தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் தேவ செய்திக்காக எடுக்கப்பட்ட ஆதாரமான வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நமக்கு துணை நிற்பதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் துணை நிற்கிறார் என்பதை நாம் தியானித்து ஆசீர்வாதத்தை தரித்துக் கொள்வோம். நம்மோடு கூட கர்த்தர் இடைபடுவாராக. கண்களை மூடி. அன்பின் பரலோக பிதாவே, பேசுகிற வார்த்தைகளினாலே சபையின் விசுவாச பிள்ளைகள், நண்பர்கள், சிநேகிதர்கள், ஆண்டவரை உம்மை அறியாதவர்களும் இதை கேட்கிற பொழுது இதில் உம்முடைய அன்பின் கிருபை நிறைவாய் கிடைக்கும்படியாக, ஜனங்களை இதை தொடும்படியாக நீர் ஆசீர்வதித்து தருவீராக. காரணம் இது உம்முடைய வார்த்தை. இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. எனவே பேசுகிறவர் நான் மனிதனாக இருந்தாலும் பேசுகிற உம்முடைய வார்த்தையின் மகிமையை நீர் வெளிப்படுத்தி மகிழ்வீராக. ஆண்டவரே, இதை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தனிமையாக தூர தேசத்தில் மனைவி பிள்ளைகளோடு தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஒரு ஆறுதல் வார்த்தையாக இருக்கட்டும். உடைய வார்த்தையினாலே அவர்கள் தேற்றப்படுவார்களாக, அவர்கள் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்வார்களாக. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்கள், எவ்வளவு சந்தோஷம் நம்முடைய வார்த்தையை கேட்பதில், அந்த வார்த்தையை குறித்து தியானிப்பதில், அந்த வார்த்தை பிறருக்கு சொல்வதில் எத்தனை மகிழ்ச்சி. ஆமென். இந்த நாளிலும் தீர்க்கதரிசி ஏசாயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லுகிறவர் ஒரு மனிதன் அல்ல, தெய்வம். நம்மை படைத்தவர், அண்ட சராசரத்தையும் படைத்தவர், நம்மை அனுதினமும் காப்பதற்கு துணை நிற்கிறவர் சொல்லுகிறார், உனது வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொல்லி திடப்படுத்தி நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். செய்தியில் தலைப்பாக துணை நிற்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி வாழ வேண்டும். அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். அன்பானவர்களே, வாழ்க்கையில் நாம் தெய்வத்தின் துணையில் வாழ்கிறோம் என்ற நம்பிக்கையில் வாழ்வதற்குத்தான் பல பாஷைகளில் அவர் நம்மை பேசி தேற்றுகிறவராக, அந்தந்த பாஷையில் பேசி ஜனங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். Today the word of God is, do not fear, I will help you. I will help you. Do not fear. Book of
Isaiah chapter 41:13. Dear brother and sister, this word is so powerful because He is our helper. He will help us. We can think nobody is helping me, but God is saying, I am going to help you. A God help is more precious than the people that men help. So, we are going to meditate through this word of God today. So, in हिंदी वचन में मैंने क्यों ये बोलना चाहता हूँ कि मैंने जो कुवैत देश में काम करने के लिए कैंप में रहता था, उस टाइम मैंने हिंदी में प्रार्थना करने के लिए हॉस्पिटल में जाके हर एक हफ्ता गुरुवार का दिन वो काम करता था प्रभु का। इसलिए अभी ये जो वचन प्रभु ने जो बोलता है वो किसी दोस्त के पास आएगा तो दूसरा को शेयर करो, क्योंकि अपना बीवी बच्चे को छोड़कर अलग में जहाँ तुम रहते हैं, मगर उसका मन में खुशी और विश्वास बढ़ने के लिए मैं बोलना चाहता हूँ। क्योंकि कोई मद्रास में रहेगा, नहीं तो दिल्ली में रहेगा, नहीं तो कलकत्ता में रहेगा, अपना परिवार बीवी बच्चे लोग, नहीं तो माँ बाप, नहीं तो लड़की लोग अपना पिताजी अपना माँ बाप के लिए मदद करने के लिए घर छोड़ के दूसरा जगह पर जाके दूर में काम करके इस दिन घर पे वापस ना लौट सकता है। हमें कौन हेल्प करेगा, हमें कौन सहायता करेगा करके सोचने के वक्त प्रभु ने बोलता है हम तुम्हारे लिए सहायता करेंगे। क्योंकि पवित्र किताब यशायाह 41 अध्याय 41 लफ्ज़ 13 ये कहता है कि क्योंकि मैं तेरा परमेश्वर यहोवा तेरा दाहिना हाथ पकड़ कर कहूँगा, डर मत, मैं तेरी सहायता करूँगा। सहायता करने के लिए परमेश्वर ने अपने से बात करते हैं, डरो मत। डर बहुत बड़ा बीमार है। डर, डरो मत, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், हम तुम्हारा सहायता करूँगा। என்னுடைய மகள் தன் கணவன் தூரத்தில் இருப்பதினாலே ஒரு வார காலமாக ஒரே கண்ணீர். இந்த கொரோனா வைரஸ் மூலமாய் பாதிக்கப்பட்டு அநேக செய்திகளை கேட்டு என் கணவர் ஊருக்கு வர வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறாள். ஆனால் எங்கும் யாரும் போக முடியாத சூழ்நிலையில் நாம் தவித்து கொண்டு இருக்கிறோம். அங்கே என் கணவருக்கு யார் துணை நிற்பார் என்று பதறுகிற பொழுது இந்த வார்த்தையை சொல்லி நான் தேற்றுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார்மா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அது சும்மா ஒன்றும் துணை நிற்கல, பயப்படாதே என்று சொல்லி தேற்றி துணை நிற்கிறேன். பயப்படாதே என்று சொல்லும்போது வலது கையை பிடித்து சொல்லுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அவள் தேற்றப்படுகிறாள். ஆனாலும் கண்ணீர் நிற்கவில்லை. இன்று என் மனதில் பாரத்தோடு உபவாசத்தில் நான் இன்று 2வது சனிக்கிழமை உபவாச நாள் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் அந்த உபவாச நாளில் நான் செபித்ததை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது நான் உபவாச அந்த சனிக்கிழமை 2வது நாள் வாரம் உபவாசத்தில் ஆவி நிரம்பி ஜெபம் பண்ணினேன். நாங்கள் என் மகள் 2 பேரும் சேர்ந்து
3 பேராக நாங்கள் கூடி செபித்தோம். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்வை கொடுத்தார். நீ உனக்காக உன் பிள்ளைக்காக மாத்திரம்தான் செபிக்கிற. ஒரு காலகட்டத்தில் நீ எப்படி இருந்த? நீ அரபு தேசத்தில் வேலை பார்த்த பொழுது கொய்து தேசத்தில் கேம்பில் தங்கி இருந்தல்ல, இந்த கேம்பில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் இன்று தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஜெபித்தாயா என்று உணர்த்தி பல வாரங்களாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது கிட்டத்தட்ட இந்த கொரோனா வைரஸ் பரவுதல் காலங்களில் உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் இன்றும் தூண்டுகிறார். உன் பிள்ளைக்காக நீ கண்ணீர் வடிக்கிறாயே, இன்னும் என்னை அறியாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக யார் கண்ணீர் வடிப்பார்கள்? உன் பிள்ளைக்கு துணையை தேடுகிறாயே, அவர்களுக்கு யார் துணை நிற்பார்கள், யார் சொல்லுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்னை தூண்டினார். எனவே நான் ஆவில் நிரம்பி நேற்றைய தினத்தில் ஜெபித்த பொழுது பயங்கரமான கட்டுகள் உடைப்பட்டது. கோயத்தில் இருக்கக்கூடிய எல்லா அங்காரா, ஜஹரா, ஃபாஹில், அஹமதி என்று ஒவ்வொரு ஏரியாவில் நான் அங்கு வேலை செய்கிற பொழுது அந்த வாற்றற்றவர் மேலே சென்று இந்த தேசத்தில் ஆண்டவரை ஒரு பாதுகாப்பை கொடும். அந்த வார் டைமில் ஜெபித்திருக்கிறேன். வார் டைமில் அங்கே நடந்த யுத்த நேரத்தில் அந்த டவரில் மேலே போய் ஜெபம் பண்ணும். இந்த ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடும், இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எங்களுக்கு துணை நின்று காத்தொருளும், நாங்கள் தனிமையாக இருக்கிறோம், தேசத்திற்கு திரும்பி எப்படி போவது என்று சொல்லி அன்றைக்கு ஒரு துணையை தேடி ஜெபித்தேன். அது எனக்கு ஆண்டவர் எனக்கு துணை நின்று காத்தார். அதுபோல் இன்றும் நீங்கள் எங்கிருக்கிறீர்களோ, ஒருவேளை சென்னையில் இருக்கலாம், ஊருக்கு வர முடியாமல் தவிக்கலாம். பெண் பிள்ளைகள் கூட இன்று சில வீடுகளில் ஆண் பிள்ளைகள் இல்லாததினாலே தன்னுடைய பெற்றோர்களுக்காக பாரமாக இருக்காமல் உழைக்க வேண்டும் என்று சொல்லி கடந்து சென்றிருக்கிறார்கள். இன்று வர முடியாது, பெற்றோர்கள் தவிக்கிறார்கள். என் பிள்ளைக்கு வர முடியவில்லையே, என் பிள்ளைக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே. பட் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, I will help, நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி. ஆக டெல்லியில் இருக்கலாம், கல்கத்தாவில் இருக்கலாம், அல்லது இந்தியா விட்டு அயல் தேசங்களில் அரபு நாட்டில் இருக்கலாம், அல்லது யூரோப்பில் இருக்கலாம், எங்கும் இருக்கலாம். ஆனாலும் இந்த வார்த்தை எல்லா ஜனங்களுக்காகவும் செபித்த பொழுது ஒரு நாள் நானும் அப்படித்தானே இந்த கேம்பில் இருந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லி எனக்கு உணர்வூட்டி ஜெபித்த பொழுது ஒரு மகா பெரிய மகிழ்ச்சி எனக்குள் வந்தது. இந்த வார்த்தை என்னை தேற்றினது. நான் துணை நிற்கிறேன். Do not fear. Do not fear. I will help you. Help you. உதவி செய்கிறவர், சகாயம் செய்கிறவர், நமக்கு துணை நிற்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே நான் கொய்து தேசத்தில் ஹாஸ்பிட்டல் ஊழியத்திற்காக கடந்து செல்வேன். அப்பொழுது அங்கே ஒரு நாள் ஒரு நபர் கட்டிலில் படுத்திருந்தார். அவர் குஜராத்தை சார்ந்தவர். 2 கால்களிலும் பேண்டேஜ் போட்டிருந்தது, 2 கைகளிலும் பேண்டேஜ் போட்டிருந்தது. அவர் தூக்கத்தில் அயர்ந்திருந்தார். மாலை வேளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமை என்று ஹாஸ்பிட்டலில் சென்று இந்த மாதிரி ஜனங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்வோம், ஜெபிப்போம். இந்த ஊழியம் செய்வதற்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார், நல்ல சமூகத்தை கொடுத்தார், இந்த தேசத்தில் எடுத்து பயன்படுத்தினார். அவருக்கு ஸ்தோத்திரம். ஆக அன்பானவர்களே, அந்த சகோதரி கேட்டேன். அவர் பார்த்த உடனே அந்த முக பார்வையில் ஒரு குஜராத்திக்காரர் என்று தெரிந்த உடனே பைசாப் அவர் நான் சத்தம் கொடுத்த உடனே அவர் அப்படி இந்த தலையை துலுக்கினார். क्या क्या हुआ? आपको मिलने के लिए आया है. आप क्या हो गया ऐसा इधर सोया पड़ा करके मैं पूछा उसको. उसने क्या जवाब दिया मालूम? आप कौन है? मेरे को पूछने के लिए. मेरे को एक्सीडेंट हो गया, मैंने जो काम करने के टाइम ऊपर से नीचे गिर गया, मेरे दोनों हाथ टूट गया, दोनों पैर टूट गया, मैं इधर पड़ा हूँ.
मगर आप कौन है? फिर हम लोग जो मेरे साथ में था, हमको जो हिंदी थोड़ा आता था, इसलिए मैं बोला भाई साहब हम लोग यीशु मसीह का सेवक हैं, आपको प्रार्थना करने के लिए आया है करके उसको बोला। उसने बोला प्रार्थना करो। मैंने हिंदी में प्रार्थना करने के पहला उसका दोनों हाथ को पकड़ के अभी मैं प्रार्थना करता हूँ, आप एक हफ्ते के अंदर यहाँ से बाहर जाएगा, आप फिक्र मत करो करके बोला। तो उसने आँख बंद किया, मैंने प्रार्थना किया। प्रार्थना करने के बाद उसने क्या किया मालूम है? उसने जो बैंडेज बांधा हुआ बात हाथों से मेरा हाथ को पकड़ लिया ऐसा। मैं उसका चेहरा देखा तो आंसू, ऐसा आंसू बहता है जैसा नदी से कैसा पानी आएगा ऐसा। ओ माय गुडनेस, चेहरे से इतना आंसू उसको पहुँचा। उसने मेरा हाथ पकड़ लिया। भाई साहब मैं बहुत खुश हूँ, मेरे को बीमार चंगा हो जाएगा, मैं विश्वास करता हूँ। डॉक्टर ने बोला एक हफ्ता एक महीना तुम इधर ठहरना पड़ेगा। मैंने आपने तो बोलते एक हफ्ते में चला जाएगा, मैं विश्वास करता हूँ। मैं फिर उसको बोला अगला हफ्ता आप हम लोग इधर आएगा तो आप यहाँ से शुरू बात निकल जाएगा। हो गया क्या मालूम है? दूसरे हफ्ते में उधर गया तो प्रभु ने उसको चंगा करके उसका कैब में लेके गया। मगर उसके बाद में उसका मुलाकात न हुआ, वो मोबाइल नंबर नथिंग। मगर यीशु मसीह का जो वचन जो है उससे हम लोग बात करने के बाद, प्रार्थना करने के बाद एक आत्मा के अंदर इतना खुश हूँ कि उसको सहाय देने के लिए कोई नहीं है। सारा परिवार हिंदुस्तान में है। तो क्या बोला मालूम है? मेरा बीवी 2 बच्चे, देख पाना कोई नहीं है बाबा, क्योंकि मेरा पगार बहुत कम है, बहुत कम है। मेरा परिवार में मेरा माँ बाप बोलते हैं ये बीवी का बात सुन के पैसा सब उधर भेजते हैं, और बीवी का बोलती है कि इसने मेरे को झूठ बोल के पैसा सब माता पिता को भेज देते हैं। इसके पीछे में मैं क्या करूं? इधर तो पगार बराबर नहीं मिलते, 3 महीने के बाद एक बार मिलता है, काम भी बराबर नहीं है। मैं किसी के पास जाके बोलूं? मगर आपने जो प्रार्थना किया अभी मैं विश्वास करता हूं, अभी मैंने कभी डरेगा नहीं। मेरा डर निकल गया, डर निकल गया। आपका यीशु मसीह को धन्यवाद करके बोला। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் சொன்ன வார்த்தை ஒரு குஜராத்தி சகோதரர் ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு 2 காலும் முறிக்கப்பட்டு 2 கை முறிக்கப்பட்டு படுத்திருக்கிறார். பேண்டேஜ் போட்டு வைத்திருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் ஜெபத்திற்காக கடந்து செல்வோம் இந்த தேசத்தில். அந்த வேளை அந்த சகோதரரை பார்த்து ஐயா என்று கூப்பிட்ட பொழுது அவர் நீங்கள் யார், எதுக்கு வந்திருக்கீங்க? அவர் பயந்துட்டார். என்ன சொன்ன, பயப்பட வேண்டாம் ஐயா, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சொல்ல வந்திருக்கிறோம், ஜெபிக்க வந்திருக்கிறோம், நீங்கள் சீக்கிரம் சுகம் தருவாருங்க ஆண்டவன் சொல்லி சொன்ன உடனே ஜெபம் என்று சொல்லிவிட்டார். நாங்கள் உடனே ஜெபம் பண்ணினோம். அது இந்தியில் பண்ணினேன், ஜெபினோம், இந்தியில் பேசினேன், ஜெபம் பண்ணினோம். நடந்தது என்ன? அவர் 2 கையையும் பிடித்து கொண்டு அழுதுகிட்டு சொன்னார், 1 மாதம் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் 1 வாரத்தில் வெளிக்கொண்டு சொல்லியிருக்கிறீங்க, என் வீட்டை குறித்து பேசி ஜெபம் பண்ணினீங்க. நான் அதை குறித்து பயந்துக்கிட்டே இருந்தேன். என் பிள்ளைகள் என்ன செய்கிறார்களோ, என் மனைவி என்ன செய்கிறாளோ, நான் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, என் குடும்பத்தை கவனிக்கிறது துணை யாரும் இல்லையே என்று சொல்லி அவர் கண்ணீர் வடித்து கையை பிடித்து விடவே இல்லை, பிடித்து கொண்டார் என் கையை. ஐயா ரொம்ப சந்தோஷம், நீயே ஒரு மதராசி, நானும் ஒரு குஜராத்தி, உனக்கு எனக்கு மத்தியில் எந்த உறவும் இல்லை. நான் சொன்னேன், ஒரு உறவு இருக்கிறது, உலகத்தை மீட்க வந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பு என்று சொல்லி இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், யாராக இருந்தால் அந்த இயேசுவின் அன்பு மகா பெரிய அன்பு, அந்த அன்பை பகிர்ந்து கொடுப்பதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். It is a small testimony. In Gujarati, fellow was lying in the bed in Koit hospital.
during my hospital ministry, I met the person and prayed for him. After praying, the man held my hand and cried out and said to me, "Thanks, brother. Now I am in peace. I was in fear. Now all fear gone out, went out. I am redeemed." Like that. He held my hand strongly and said to me, "Thanks, brother. You are from Madras, I am from Gujarat. There is any relationship between, but your Jesus have a relationship all over the world." I believe that. That word still lying in my heart. எனவே இந்த டெஸ்டிமோனியை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து இந்த வார்த்தைக்கு வருகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் பயத்தோடு வாழ்வதற்கு பிசாசு பயத்தை கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தைரியத்தை கொண்டு வருகிறது. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த காலகட்டத்தில் எனக்கு யார் துணை நிற்கிறார் என்று நாம் அங்கலாய்க்கிற பொழுது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே. எதை குறித்தும் பயப்படாதே, பயப்படாதே. குடும்பத்தை விட்டு தனியாக வந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறோமா? சம்பளம் இல்லாமல் வீட்டிற்கு பணம் அனுப்ப முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோமா? பெற்றோர்கள் ஏக்கத்தோடு என் பிள்ளை எனக்கு எப்பொழுது உதவி செய்வான் என்று சொல்லி அவர்கள் எனக்கு துணையன் பிள்ளைதானே, அவன் எப்படி வருவான் என்று தெரியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது பிள்ளைகள், நான் என் மனைவியை பார்க்க செல்ல முடியுமா, பிள்ளையை பார்க்க செல்ல முடியுமா, எந்த விதமான ஃப்ளைட்டும் ஓடலை, ட்ரெயின் ஓடலை, பஸ் ஓடலை, எங்கே ஓட முடியாது, கடல் கடந்துதான் வரணும். இந்த நேரத்தில் என் ஆண்டோர் வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது. ஏசாயா 41:13 தெளிவாக பேசுகிறார் ஆண்டவர். என்ன சொல்லுகிறார்? நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதை நம்புங்க. நீங்கள் எனக்கு துணை நின்றார், அதனால தான் தைரியமாக சொல்லுகிறேன். எனக்கு துணை நின்று கொண்டு இருக்கிற என் ஆண்டவர் உங்களுக்கும் துணை நின்று கொண்டு இருக்கிறார். அவர் உங்களுக்கு உள்ளதாக இருக்கிறார். அவரை கூப்பிடுங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்லை. விசுவாசிகள் உங்களுக்கு தெரியும், விசுவாசி அல்லாதவர்களுக்கு இதை பகிர்ந்து கொடுங்க. தனிமையில் வாடுகிற அந்த சூழ்நிலையை தனிமையில் இருந்த ஒருவனால் தான் உணர முடியும். இப்படியாக என் வாழ்க்கையில் நான் அந்த தனிமையின் பாதையில் நடந்த பொழுதெல்லாம் எனக்கு துணை நின்று காத்த என் தேவனை மகிமைப்படுத்தி இன்று நான் உங்களுக்கு சாட்சியை பகிர்ந்து இந்த செய்தியை பேசுகிறேன். ஆகவே பயப்படாத. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அவர் எப்படி துணை நிற்கிறார் என்றால், அவர் எப்படி துணை நிற்கிறார்? யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 14:15 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்து அருள்வார். நான் இப்பொழுது உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் மறைவுக்கு பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற பொழுது அவர் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை தருவார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியின் நிறைவை இந்த காலத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அசுத்த ஆவி கொண்டோருடைய பயத்தை அதை நிர்மூலமாக்கும். எனவே வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தந்தருவார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் வேறொரு தேற்றரவாளனை நமக்கு எதற்காக தர வேண்டும்?
பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். துணை நின்று காக்கும்படியாக அவர் துணையை நாடி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் துணை நின்று காப்பார். துணை இல்லையே என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். அவரை நம்புங்கள். அவர்தான் உலகத்தில் இந்த நடமாடக்கூடிய பயம், பீதி எல்லாவற்றிலும் அவர் நம்மை துணை நின்று காப்பார். காரணம், ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள், தலையில் உள்ள ரோமலம் எண்ணப்பட்டிருக்கிறது. எதற்காக அப்படி சொன்னார்? என்னுடைய சித்தம் இல்லாமல், என்னுடைய அனுமதி இல்லாமல் உங்களை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே குடும்பத்தை விட்டு தூரத்தில் இருக்கிற உங்களுக்காகவும், குடும்பமாயிருந்து தேசத்திற்கு வர முடியாமல் தத்தளிக்கிற உங்களுக்காகவும் சகாயம் செய்வதற்காக, to help you, to help at every moment, he is always with you. அவர் உங்களுடனே இருக்கிறார். எனவே துணை இல்லையே, யார் எங்களுக்கு சகாயம் செய்வார்கள் என்று நீங்கள் கண்ணீர் வடிக்கிற இந்த நேரத்தில் அவங்களுடைய வார்த்தை உங்களுக்கு துணை நின்று காக்கும் என்று நான் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு இதை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அது ஏசாயா 41:10 பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். I am with you, do not fear, I am with you என்று சொன்னவர் do not fear, I will help you என்று சொல்லுகிறார். நான் உங்களை சும்மா ஒன்று இருக்கல, உனக்கு உதவி செய்வதற்காக இருக்கிறேன். நீங்கள் எத்தனையோ உதவியை நாடி இருப்பீர்கள். இந்த நேரத்தில் கம்பெனி உதவி செஞ்சிருமா ஊருக்கு அனுப்புறதற்கு, அல்லது கம்பெனி கொஞ்சம் நிறைவான சம்பளத்தை கொடுத்துருமா வேலை செய்யாமல் நான் ஊருக்கு அனுப்பி கொடுக்கறதுக்கு, இந்த துணை இல்லையே என்று சொல்லி இந்த கொய்து தேசத்தில் கேம்பில் நான் இருந்த பொழுது அந்த சகோதரர்கள் பட்ட பாடுகளை நான் கண்ணோக்கி பார்த்திருக்கிறேன். நானும் அதன் பாடமத்தியில் தான் இருந்தேன், பார்த்திருக்கிறேன். பாடுகள், போராட்டங்கள், எதற்காக? தியாகமான ஒரு வாழ்க்கை. எதற்காக? தன்னுடைய பெற்றோர்களுக்காக, உடன்பிறப்புகளுக்காக. இந்திய கலாச்சாரத்தின்படி குடும்பத்திற்கு தாங்குவதற்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் என்று சொல்ல நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிற அநேக சகோதரர்கள் உண்டு, சகோதரிகளும் உண்டு. இன்று ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற அநேக சகோதரி நர்சஸாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு துணை வேண்டும். அந்த தேசத்தில் அவர்கள் ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திருமணமாகியிருக்கலாம், திருமணமாகி கணவனை இங்கிருந்து கூட்டிக் கொண்டு போக முடியாதபடி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளை ஆங்காங்கே ஸ்கூல், காலேஜில், ஹாஸ்டலில் சேர்த்திருக்கிறார் அப்படின்னு அதுவும் கிடையாது. வீட்டுக்கு வந்தாச்சு, ஐயோ என் பிள்ளைகளுக்கு யார் துணை நிற்பார் என்று சொல்லி ஏங்குகிற சகோதரியை. அதுபோல் சகோதரர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தனிமையாக அங்கே வேலை செய்கிறவர்கள், சம்பளம் இல்லாமல் தத்தளிக்கிறவர்கள், இந்த நாளில் எங்களுக்கு துணை செய்வார் யாரும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறீர்களா? இந்த இயேசுவை விசுவாசித்து பாருங்கள். இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுது உங்களுக்கு பயம் நீங்கும், பயத்தை நீக்குவார். அவர் உங்களுக்கு துணை நின்று காப்பார். அவரை நம்பணும். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்து அருளை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாரா, நமக்கு துணை நிற்பதற்காக. அவர்தான் சொன்னார், நான் என் பிதாவிடத்தில் போவேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்பி கொடுப்பேன். ஆக அந்த கேம்பில் வாழ்ந்த பிள்ளைகள் மத்தியில் நான் சுவிசேஷத்தை சொல்லுவாங்க,
அன்னைங்களுக்கு யாருமே துணை இல்லைண்ணே, யாருமே துணை இல்லைண்ணே, கைவிடப்பட்ட நிலைகளில் வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ன. அப்படி என்று சொல்லி அந்த கேம்பில் வாழக்கூடியவர்களோடு நான் இணைந்து, அவர்கள் பாடுகள் மத்தியில் இணைந்து அவர்களோடு பரிமாறுவேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கும் கிராமங்களில் அப்படித்தான். ஏழ்மையான வீடுகளுக்கு சென்றால் அவர்களோடு இணைந்து பேசி பழகுவேன். அதற்காக எல்லா ஜனங்களும் நேசிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை, ஏழை முதல் பணக்காரர் எல்லோரையும் நேசிக்கிறோம், உபதேசம் செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஆனாலும் கேட்பாரற்று கிடக்கக்கூடிய இந்த ஏழைகளுக்கு ஊழியம் செய்வதில் மிக்க சந்தோஷம், அவர்களுக்கு உதவி செய்வதில் மிக்க சந்தோஷம். தேவனே சொல்கிறார், ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன். அது எப்படி பண்ணுவார்? நம்ம மூலமாக தான் பண்ணுவார். நம்மளுக்கு கொடுக்கிறவர் அவர்களுக்கு பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக சுவாமி விவேகானந்தா அவருடைய வார்த்தையில் அவர் எழுதியிருக்கிறாரா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவை தவிர யாராலும் கொடுக்க முடியாது. अनंत जीवन पाने के लिए यीशु मसीह का सेवा कोई नहीं दे सकता है. हिंदी அவர் எழுதி வைத்திருக்கிறார். Without Jesus nobody can receive the eternal life. அதில் ஒரு தைரியம் வருகிறது, பயம் மாறுகிறது, துணிச்சல் வருகிறது. காரணம், அவர் நம்மை கரம் பிடித்து சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதை கேட்கிற உங்களுக்கு துணை நிற்பதற்கு நாங்கள் செபிக்கிறோம். நேற்றைய தினத்தில் 2 மணி நேரம் மன்றாடி செபித்திருக்கிறேன். தகப்பன், பரிதவிக்கிற தனிமையில் தத்தளிக்கிறவர்களுக்கு துணை நின்று காத்து தேசத்திற்கு கொண்டு வாரும் என்று சொல்லி, தேசத்திற்கு கொண்டு வர முடியவில்லையே, உதவி செய்வார் இல்லையே. நான் அனுபவித்ததினாலே நான் அதை ஜெபித்த பொழுது எனக்கு நல்ல ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் எங்கோ இருக்கிறார்கள், ஆனாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுடனே இருக்கிறார் என்று சொன்னவர் இந்த நாளில் உங்களுக்கு துணை நிற்கிறார். தைரியப்பட்டு அவரை நேசியுங்கள். அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்மளை பரிசுத்தமாக்குகிறவர், பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிறவர், பாடுகள் மத்தியில் துணை நிற்கிறவர். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அவரை அறியாத நான் அவரை அறிந்த பிறகு இப்படிப்பட்ட வார்த்தையினால் தேற்றப்பட்டு நான் இன்றைய பணியை செய்யக்கூடிய அளவிற்கு எனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அவர் நாமத்திற்கு மகிமை. எனக்கு அவருடைய சமூகம் துணை நின்று கொண்டிருக்கிறது. எனவே எனக்கு துணை நின்று காக்கிற தேவ சமூகத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய உதவியினால் செய்யக்கூடிய ஊழியங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு இயேசுவின் நாமத்தில் நிறைவான நன்மைகளை கொண்டு வரும். 1000 தலைமுறைகளுக்கு கிருபை கொடுக்கிற தேவன் கிருபை கொடுப்பார். அவருடைய வருகை தாமதிக்குமானால் எனவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களுக்கு துணை நிற்பார். வலது கையை பிடித்து துணை நிற்பார். திருமணத்தில் கணவன் தன் மனைவியினுடைய கரத்தை பிடிப்பான். வலத்தை கரத்தை கொண்டு தன் மனைவி கரத்தை பிடிப்பான். எதற்காக? நீ பயப்பட, இனி உனக்கு நான் தான் எல்லா உதவியும் செய்வேன் என்று சொல்லி பொறுப்படுத்த. அதுபோல் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கரத்தை பிடித்து அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன்.
மணவாட்டியாகிய சபையை நேசிக்கிறவர், மணவளாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு துணை நின்று காக்கிறவர் என்பதை அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நாம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அநேகருக்கு சொன்னேன், அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கோ இருக்கிறார்கள், ஆனாலும் சாட்சி சொல்லுகிறார்கள். 2006 என் கணவன் என்னை விட்டு ஓடி போய்விட்டான் என்று, ஆனால் எனக்காக நீங்கள் ஜெபிக்க வந்தீர்கள். நான் அப்பொழுது ரட்சிக்கப்படவில்லை. நம்முடைய ஊரில் நீங்கள் எனக்கு ஜெபிக்க வந்தால் ஜெபத்தில் கலந்திருக்கிறேன், பயப்படலாமான்னு சொன்னீர்கள். நான் பாம்பே பட்டணத்தில் வந்து என் கணவனால் தள்ளப்பட்டு என் மகளோடு பரிதவித்த நேரத்தில் எங்கே தேடி அலைந்தும் யாரும் எனக்கு உதவி செய்யாத ஒரு சூழ்நிலையில் பாம்பே பட்டணத்தில் ஒரு இட்லி கடையை ஆரம்பித்து இன்று என் மகளை நான் டிகிரி படிக்க வைத்திருக்கிறேன். காரணம், துணை நின்று காத்து கொண்டிருக்கிறவர் என் இயேசு என்று சொல்லி அங்கு சபையில் சேர்க்கப்பட்டு அந்த பாம்பே பட்டணத்தில் இன்று ஆண்டவர் அவள் வாயின் வார்த்தையை நான் கேட்கிற பொழுது அந்த சகோதரி தான் அவள் எனக்கே சுவிசேஷம் சொல்லக்கூடிய அளவிற்கு மாற்றி இருக்கிறார் ஆண்டவர். அவள் வாயின் வார்த்தை அவ்வளவு அற்புதமாக பேசுகிறார். என் மகன் டிகிரி படிக்கிறார். ஐயா, நித்திய ஜீவனை இயேசு ஒருவராக தான் தர முடியும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என் சாபங்கள் நீங்கினது. கணவன் என்னை கைவிட்டு போனாலும் என் பிள்ளையை நம்பி நான் ஜீவிக்கும்படி இந்த ரோட்டின் ஓரமாக வைத்திருந்த டீ அந்த இட்லி வியாபாரம் என்னை காத்து வருகிறது என்று சொல்லி. காரணம், நான் எனக்கு துணை இல்லப்பா, நீங்கள் எனக்கு துணையாக வர வேண்டும் என்று நான் கண்ணீர் வடித்தேன். நீங்கள் மாமா எனக்கு ஜெபம் பண்ணினீர்கள். இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப உருக்கமாக இருந்தது. அப்படி கண்ணீர் வடித்த பொழுது இந்த சப்தத்தை கேட்டு அந்த பாம்பே பட்டணத்தில் ஒரு சபையில் உள்ள ஒரு பெரிய மனிதர் வந்து என்னை அந்த சபையில் கொண்டு வந்து சேர்த்து சகாயம் செய்து இந்த தேவ சமூகத்தின் மத்தியில் என்று என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். எனவே நாம் விதைக்கிறது ஒரு நாள் வீண் போகாது. காரணம், சொன்னவர் இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்தினாலே தேற்றப்பட்ட அநேகம் ஆயிரங்கள் அந்த கொய்து தேசத்திலும் இந்திய தேசத்திலும் கிராமத்தில் கர்த்தருக்குள் வந்திருக்கிறார்கள். காரணம், துணையில்லாதவர்களுக்கு தேவன் துணையாய் நிற்கிறார் என்று சொன்ன வார்த்தையை தேவன் உறுதிப்படுத்தினார். அந்த வார்த்தையை கொண்டு சொல்லுகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் பிறருக்கு துணையாக நின்று ஏற்றுக்கொள்ளும்படி நாம் அவருக்கு சேவை செய்வோம். இந்த காலகட்டத்தில் இல்லாதவர்கள் கொடுக்கும்படியாக, ஐயோ எனக்கு யாருமே துணை இல்லையே, யாருடைய சகாயமும் இல்லையே என்று சொல்லி அவர்கள் கண்ணீர் வடிக்கிற பொழுது நீங்கள் செய்கிற உதவி அவர்களுக்கு பெரிய ஒரு விடுதலையை கொண்டு வந்துவிடும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருக்கென்று ஓடுகிற நம்மை அவர் நம்முடைய வலது கையை பிடித்து, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் இன்றும் என்றென்றும் துணை நின்று காப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் எனக்கு ஒரு உரையும் வைக்கவில்லை. அவருடைய பணியை செய்கிறதற்கு நான் கடந்து போகிற கிராமங்களிலெல்லாம் எனக்கு அவர் துணை நின்று காற்று கொண்டே இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனவே ஏசாயா 41:13 சொன்னது போல, do not fear, I will help you. It is not the word of man, it is word of God. இது மனித வார்த்தை அல்ல, தேவ வார்த்தை. உங்களை ஆசீர்வதிக்கும், துணை நின்று காக்கும். பயப்படாதிருங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிக்கலாம். Jesus Almighty, King of Kings, எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதியில் நம்முடைய சமூகத்தின் மத்தியில் இந்த வார்த்தையை, சின்ன வார்த்தையை, அடிமையை பேசி சாட்சியாக கூறியிருக்கிறேன். கர்த்தாவே, ஜனங்களுக்கு துணையில்லாமல் இருக்கிறவர்களுக்கு துணை நின்று காப்பதற்கு நீர் இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தும்படியாக
மோசையோடு பேசின பொழுது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருக்கிறேன் என்று அனுப்பினார் என்று போய் சொல் என்று சொன்னது போல நீர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். துணை நின்று காக்கும்படியாக, தனிமையில் வாடுகிற ஜனங்களுக்கு துணை நின்று தேசத்திற்கு கொண்டு வரும்படியாக, ஊதியம் இல்லாமல் உபத்திரவத்தின் மத்தியில் வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவரை ஊதியத்தை கொடுத்து உதவி செய்யும்படியாக, உம்மை நம்புகிற பிள்ளைகள் உண்மையை நம்புகிறபடியினாலே ஆண்டவரை இந்த சூழ்நிலையில் துணை நின்று காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. குறிப்பாக குடும்பமாக இருந்து தேசத்திற்கு வர வேண்டுமே, எங்களுக்கு யார் உதவி செய்வார் என்று இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. தேசத்திற்கு பாதுகாப்பாய் கொண்டு வருவீராக, பாதுகாப்பாய் கொண்டு வருவீராக. பணிஸ்தலங்களில் பாதுகாத்து துணை நின்று காப்பீராக. ஆபீஸ்க்கு சென்று வேலை செய்கிற பொழுது பயமின்றி வேலை செய்வதற்கு துணை நின்று காப்பீராக. மார்க்கெட்டிங் செல்லுகிற பொழுது நீர் துணை நின்று காப்பீராக, கரம் பிடித்து நடத்துவீராக. ஆண்டவரை பயணிக்கிற பொழுது துணை நின்று காப்பீராக. தேசத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் வேதனைப்படுகிறவர்களை நீ துணை நின்று காத்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். உலகத்தில் உள்ள எந்த மூலை முடுக்குகள் யார் தனிமையில் நின்று ஆண்டவரே தத்தளித்து இயேசுவே என்று கூப்பிட்டார் அப்பா, தீவிரித்து சகாயம் செய்ய உதவி செய்து உயர்த்துவீராக. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். குறிப்பாக குடும்பத்தை விட்டு தனிமையாய் வாழ்கிற சகோதர சகோதரிகள் அநேகர் உண்டு. அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு துணை நின்று காப்பதற்கு உதவிகரம் நீட்டப்படுவதா, அவர்கள் கரத்தை பிடித்து நீ சொல்ல வேண்டும். இந்த இரவில் ஆண்டவர நான் இந்த வார்த்தையை கேட்டேன், எனக்கு துணை செய்வதற்கு இயேசு இருக்கிறார் என்று உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயங்களை உருவாக்குவீராக. இது கடைசி காலம். ரட்சிப்பின் பேழைக்குள் வருவதற்கு கர்த்தர்தாமே தரிசனத்தின் மூலமாய் வெளிப்படுவீராக. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரை பயமின்றி மண்டை வருவதற்கு கிருபை செய்வீராக. எங்களையும் காத்து நடத்துவீராக. இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக எனக்கு துணை நின்று காக்கிற சமூகத்திற்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. ஊழியர்களை வளர்ப்பதற்கு இன்னும் உதவிகரத்தை நீட்டுவீராக. நம்முடைய கரங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அவர் துணை நின்று காப்பார். அவருக்கே ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Amen.